இப்போயே டீசர் விட்டா எப்போ ரிலீஸு, அடுத்த ட்ரெய்லரு, அப்புறம் எங்ககிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது, அப்போ ரிலீஸ்க்கு எப்படி பண்ணுறது, ஜனவரி வரை எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க? அந்த ரிலீஸ் டேட்டை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ரிலீஸ் டேட் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா தான் அவங்க என்டையர் மார்க்கெட்டிங் பிளானே போடுவாங்க. அது பிறகு தான் எல்லா ரிலீஸும் நம்ம பார்க்க முடியும். ஜெகதீஷ் பாய் இருக்கார்ல, ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் ரொம்ப ஸ்மார்ட் இதில் எல்லாம் பக்காவாக எல்லாம் பண்ணுவார். அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்டு டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் கைவந்த கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் விழாவில், 2வது அனிவர்சரி, 2வது துவக்க விழாவில் அவ்வளோ பிரமாதமாக பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க சார். அதோட என்னென்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா அந்த சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பேசுறதும் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா யூடியூபுக்கும் லிங்க்கை கொடுத்துட்டாங்க. அதான் அதனால் வந்து பல யூடியூப்பில் வந்து நேரலையிலேயே அந்த மாநாடு காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா 2 சேனல்லையுமே நம்ம நேரலையில் ஒளிபரப்புனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட் பண்ணி எல்லா ஸ்பீச்சும் வந்துட்டே இருக்கு. நேரலை ஒரு சைட் போயிட்டு இருக்கு. ஆமாம், கூட போய் அந்த ஸ்பீச்சஸ் எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் டே பரபரப்பு உருவாக்குறாங்களே. அதில் தான் வந்து ஐடி விங்களுடைய இதுவாக இருக்கார் அவர். நான் சொல்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் இதில் வந்து இன்னைக்கு 2026 தேர்தலையே ஐடி விங்களுடைய பிளேவும் அவங்களுடைய ஒர்க்கும் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இருக்காங்க, சந்தேகமே இல்லை. இனி ஃப்யூச்சர் அதுதான் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் இந்த ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் இருக்கு பாருங்கள், கதாநாயகி ஒட்டி உள்ள படங்கள், அது ஒரு 10% படங்களாவது வரும். இப்போ சமீப காலமாக அது மாதிரி படங்களே உருவாகலை, பார்த்தீங்களா? அது இல்லை சார், அதுக்கு காரணம் நம்ம ஆடியன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இப்போது 2 மாதம் முடிஞ்சிச்சு. இப்போ மார்ச் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மார்ச் பிகினிங் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை படம் வெற்றின்னு பாருங்கள். எத்தனை படம் நீங்கள் வெற்றி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதகஜராஜா சொல்வீங்க, விடாமுயற்சி ஓரளவு போச்சுன்னு சொல்லலாம், குடும்பஸ்தன் போச்சுன்னு சொல்லலாம். அது பிறகு நம்ம வந்து வெற்றின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிராகன் சொல்ல முடியும். அடுத்தது ஓரளவு சின்ன விற்றிகளாக நம்ம வந்து சொல்ல முடியும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஒரு படம் ஓரளவு போச்சு. ஃபயர் என்ற படத்துக்கு ஓரளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போது இதை தாண்டி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 45 படம். நம்ம 4 படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கரெக்ட். அப்போ மீதி 40 படம் என்ன சார் ஆச்சு? 4-5 படத்தை தவிர மீதி 40 படங்களும் ஒன்றுமே ஆடியன்ஸ் கன்சிடரேஷனே இல்லை. இத்தனைக்கும் அதில் நிறைய டீசெண்டான படங்கள், குவாலிட்டியான படங்களும் வந்திருக்கு. இன்றைக்கி ஆடியன்ஸ் என்னென்ன சார், ரொம்ப கிளியராக செலக்டிவான படம் தான் நான் திரையரங்கு வந்து பார்ப்பேன், மீதி எல்லாத்தையும் நான் வந்து ஓடிடியில் பார்த்துக்கிறேன், இல்லைனா எப்படியாவது பார்க்காம போகிறேன், இல்லைனா விட்டுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களே. இதுதான் சேலஞ்சாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து திருப்பி நம்ம சொல்கிறதே என்னென்னா, இவ்வளோ படங்கள் எடுக்கப்படுது, இவ்வளோ படங்கள் நல்ல கண்டென்ட்டும் வருது, நீங்கள் திரையரங்கே வரமாட்டேன், நான் செலக்டிவாக தான் வருவேன் அப்படின்னா எப்படி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரது யாருக்குமே தெரியல. இத்தனைக்கும் லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் 130 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா சப்தமாக இருந்தாலும் சரி, அகத்தியா வந்தாலும் சரி, எல்லாமே 130 ரூபா தான் டிக்கெட்டு. நான் சொல்கிறது ஹையஸ்ட் 130 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி தான். இந்த டிக்கெட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னா இப்போ என்ன தான் பண்ணுறது இவங்கள? மலையாள சினிமா பாருங்கள், அவங்க இவ்வளோ பிரச்சனையாக இருக்க சொல்கிற மலையாள சினிமாவில் எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு படம் ஹிட் ஆகினே இருக்குது. இந்த வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 படம் ஹிட் ஆகிருக்கு. இப்போ சமீபத்தில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு ஒரு படம் வந்துருக்கு, குஞ்சாப போமன் பண்ணியிருக்காரு. அட்டகாசமான படம் சார். அவ்வளோ பிரமாதமான வெற்றி, அவ்வளோ பெரிய கலெக்ஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேக சரித்திரம் ஒரு படம் பெரிய வெற்றி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தர்ஷினி வெற்றி, வரிசையாக வெற்றி. அதாவது ஒன்ஸ் இன் 2 வீக்ஸில் ஒன்ஸ் இன் வீக் ஒரு படம் வெற்றி அடையுது. அதுவே மலையாள சினிமா சொல்லுது, ஐயோ வெற்றியே இல்லை, இவ்வளோ பெரிய லாஸ்ட். பெரிய படம் அதான் இந்த வெற்றி அடைந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சதா சொல்ல முடியாது. மீடியம் படம், எல்லாம் கண்டென்ட் ஓரியன்டட், எல்லாமே கண்டென்ட். யார் சார்? ஆசிஃப் அலி, அதில் குஞ்சாப போமன், இது எதுவுமே பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. இந்த பக்கம் ஜோஜோ ஜார்ஜ் எல்லாமே வெற்றி அடையுது. நான் சொல்ல வர்றது, அங்கே அந்த கொடுக்குற அந்த மீடியம் படங்களுக்கும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் கொடுக்குற வரவேற்பு இங்கே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரமாட்டேன்றது தான் நம்முடைய பிரச்சனையாக போகுது. பெரிய வெற்றிகள் வரணும் சார். அதாவது ஒரு படம் ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னா இண்டஸ்ட்ரி காப்பாற்றப்படாது, பல படங்கள் ஓடும். அதுதான் நம்முடைய ஒரே கன்சர்னாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுடைய ஒரே கன்சர்ன் நம்மளுக்கு என்னென்னா, நீங்கள் எப்படி ஒரு படத்துக்கு இவ்வளோ ஓன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி அடுத்து வர படத்துக்கும் கொஞ்சம் மீடியமாக கொடுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இந்த படம் மட்டும் நான், அதாவது இங்கே எப்படின்னா, வெற்றி கொடுத்தா நான் மிகப்பெரிய வெற்றி கொடுப்பேன், இல்லைன்னா மொத்தமாக தோல்வி அடைவிப்பேன். அதாவது நான் கண்டிக்க மாட்டேன், கிடையாது, இன்பிட்டினே கிடையாது. 80s எல்லாம் இருந்தது. 80s 90s பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும். அதனால தான் ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன் போன்ற கதை சர்வைவ் ஆனாங்க. ஆமாம், இல்லைன்னா சர்வைவே இருக்க முடியாது சார். எப்படி சார் வீக்லி ஹீரோலாம் வந்தாங்க, அவங்களாம் பெரிய வெற்றிகளை கிடைச்சிது. இப்போது ஜெய்சங்கர் சாரும் ரவிச்சந்திரன் சார்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் நடித்த படங்கள்லாம் பாருங்கள், ஆவரேஜ் வெற்றி. ஆமாம் ஆமாம்,
ஒரு வாரம் 2வது வாரம் அதோட முடிஞ்சிடும் படம். ஆமா. ஆனா அந்த ஒரு வாரம் 2 வாரத்துலேயே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கலெக்ஷன் எடுத்துரும். ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கலெக்ஷன் தரும். தயாரிப்பாளருக்கு ஒரு 10% 15% லாபம் இருக்கும். அது 50,000 ஏதோ கிடைச்சதா அவர் மட்டும் படம் எடுத்துட்டு நானும் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் ஒரு 50,000 சம்பாதிச்சேன் அப்படின்றது அவர் போயிடுவார். 5 லட்சத்துல படம் எடுத்துட்டு 5 லட்சம் சம்பாதிச்சா போறேன்னு நினைப்பாரு சார். அந்த ஆவரேஜ் வெற்றிகள் இன்னைக்கு இல்லைன்றதுதான் பிரச்சனை. ஆவரேஜ் இங்க இல்லைன்னா அங்க. நம்ம எல்லாருமே எல்லா தயாரிப்பாளரும் ட்ரை தான் பண்றாங்க. நல்ல நல்ல படங்கள் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. சென்சிபிளான படம் கொடுக்கணும் எல்லாம் ட்ரை பண்றாங்க. நீங்க ஓரளவாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தானே முடியும். இல்லை எனக்கு ஒன்லி த பெஸ்ட் ஐ வில் கம்னா அவ்வளோதான். அது பெஸ்ட் எப்போ அமைதோ அவங்க மட்டும் தான் வெற்றினா மீதி பேர் எல்லாருமே இப்போ பயந்து போய் தான் உட்காந்துருப்பாங்க. கவினுடைய அடுத்த படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். வெற்றிமாறன் பிரசன்டர், ஆண்ட்ரியா ப்ரொடியூசர், கவின் ஹீரோ. ஆமாம் சார். வித்தியாசமான காம்பினேஷன். முகமூடி மாஸ்க் தான் இங்கிலீஷ் டைட்டில், பட் எங்களுக்கு முகமூடி டைட்டில் இது சார். அது வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஆண்ட்ரியா தான் அதில் வந்து ப்ரொட்டகனிஸ்டாக அவங்க வந்து வில்லியா, அதாவது பவர்ஃபுல்லான ரோல் ஆண்ட்ரியா. அதில் கவினுக்கு கரெக்டான ஒரு ரோல்ன்றதுனால தான் வெற்றிமாறன் சார் கேட்ட உடனே கவினை ஒத்துக்கிட்டார். ஏன்னா ஒரு ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்டாக ஒரு கதை, அந்த கதையில் வந்து ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. இதில் இவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்போ 2 பேருக்கு மத்தியிலே டக் ஆஃப் தான் அந்த படம் மாஸ்க் அப்படின்னு அப்போ நான் கேள்விப்பட்டேன். இது வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் சார் அவளை சப்போர்ட் பண்ணி இவங்க 2 பேர் இந்த டேலண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் படம் அண்டு ஆண்ட்ரியா அவருடைய படங்கள் நடித்த ஹீரோயின். அதனால் அவருக்கு என்னென்னா சரி இவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, சொந்தமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா ஒரு ஸ்ட்ராங்கான கதை. அப்போ என்கிட்ட அவர் சொல்லியிருந்தார் 1 வருஷம் முன்னாடி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை சார், அந்த கதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவருடைய டீம் தான் எல்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல படம் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் எங்கே ஒரு சின்ன ரகசியம் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி வெளியிட்டுருவாங்க. ஆனாலும் இத்தனை மீடியாக்களுக்கு மத்தியில் சர்க்கார் திரைப்படத்தினுடைய தழுவிழா தான் சிக்கந்தர் உருவாகுது அப்படின்ற விஷயத்த இவ்வளோ நாள் வந்து முருகதாஸ் கட்டி காப்பாற்றினதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய ட்வீட் பார்த்தேன் சார். நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சாருடைய சர்க்கார் படத்தை தான் வந்து சல்மான் கானை வச்சு முருகதாஸ் சார் பண்ணியிருக்காரு சிக்கந்தர் அப்படின்னு. அதில் நான் பார்த்த டீசரில் அந்த ஒரு லுக்கு வரல. ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பொலிட்டிஷியன் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பேஸ்லைன் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு உடனே டவுட் வந்தது, அந்த சிமிலாரிட்டி இருக்குது அதில். ஆனால் இதுவா அவங்க அஃபிஷியலாக சொல்லாத போது நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் அவ்வளோ குயிக்காக ஒரு படம் ரெடியாக இருக்குன்னா ஒருவேளை ரீமேக் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படம் வந்து இவர் எப்போ ஆரம்பித்தார் எப்போ முடிச்சார்னு அவர் சல்மான் கானை வச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. அப்போது ஒரு ரீமேக்காக இருந்தால் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். ஏன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்ம இதுதான் எடுக்க போகிறோம், அதுவும் அவருடைய படமே அப்படின்னு வரும்போது ஒருவேளை அவர் வந்து குயிக்காக அதை எடுத்துருக்கலாம். பட் ஆனால் நார்த் இந்தியாவுக்காக நிறைய அடாப்டேஷன் பண்ணியிருப்பார். காரணம் தெரியுமா சார், இது வந்து ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இங்கே உருவாக்கிடலாம். ஒரு ஸ்டேட்டில் ஒரு 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 பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே வந்து இருந்து இந்த ஸ்டேட்டில் நடக்கிற அரசியலை வந்து மாற்றி ஒரு விஷயம் பண்ண முடியும். பாம்பேயில் அப்படி ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை வச்சு நீங்கள் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் பிளான் பண்ண முடியாது. அப்போது சில மாறுதல்கள் பண்ணி அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்டை மாற்றிட்டு அதே ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் பொலிட்டிஷியனுமான ஒரு டக் ஆஃப் வார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளியாகி ஓடின படம் அப்படின்றனால எந்தெந்த இடத்துலலாம் அது வந்து ஜனங்களோட வந்து ஒத்து போச்சு, அவங்களால ரசிக்கப்பட்டது, எந்தெந்த ஏரியா அவங்க ரசிக்கலாம்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை விட கனெக்ட் ஆகிற கதையாக அதை மாற்ற முடியும். ஏன்னா நம்மகிட்ட பேஸ் இருக்குது. கரெக்ட். அந்த பேஸ் வச்சு அவங்களால பண்ண முடியும் தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ March 7th and 14th திரும்பவும் படங்கள் மலமளமலன்னு வருது. டக் ஆஃப் வார் சார். நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம், அதாவது ஒரே வாரத்தில் 9 படங்கள் வருது. இப்போ 14ஆம் தேதி 9 படம் வந்தது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 28 4 படம். நான் 21 படத்துக்கு கம்மி எந்த வாரமும் இல்லை, அதே கிடையாது. அதாவது நாங்கள் அள்ளி கொடுப்போம், நீங்கள் படம் பார்க்குறீங்களோ இல்லையோ நாங்கள் அள்ளி கொடுப்போம், தயாரிப்பாளர்கள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் படங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அஜித் படங்கள் வந்தால் மட்டும்தான் விலையிருந்து நாங்கள் வந்து சோலோவை கொடுப்போம். இல்லைன்னா 5 படங்கள் என்பது தாராளம் எடுத்துக்கோ, படம் பார்க்குறே இல்லையோ நான் கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் டீமே இருக்குது. என்னென்னா முன்னெல்லாம் சார் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திரையரங்கு உரிமையாளர்களுக்காவது இந்த படத்தில் கொஞ்சம் பணம் கிடைக்கும், விநியோகத்தில் தான் சஃபர் ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து எந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது. பல தேட்டரில் வந்து அவங்களுடைய கரண்ட் சார்ஜே வர மாட்டேங்குது சார். ரன்னே பண்ண என்ன அளவுன்னா நான் சொல்கிறேன், இப்போ நானும் படங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் எல்லாம் பார்க்குறேன் சார். நான் திரையரங்கும் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த சைடில் படமும் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் அம்மாட்டீங்க எனக்கு திரையரங்கு உரிமை எல்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்க, தரஞ்சே 20 பேர் கூட வரல, எப்படி ரன் பண்ணுறது? 20 பேர் வச்சு எனக்கு வந்து 130 ரூபா டிக்கெட்டு, அப்போ 2600 தான் கிராஸ். ஓகே, அதில் எனக்கு வரப்போகிற ஷேராக எடுத்துட்டிங்கன்னா 40% எடுத்துட்டாலும் எனக்கு நான் எவ்வளோ வந்து நிற்கும்? கடைசியில் 800 ரூபா வரும். 800 ரூபா எப்படிங்க ஷோ ரன் பண்ணுறது? எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக ஷோ கேன்சல்ன்றதுலாம் கிடையாது. இப்போ அப்படி தான் சார். இப்போ எப்படின்னா இப்போ கேன்சல் பண்ணல சார், 10 பேர் கேட்டு தான் கேன்சல் பண்ணுவாங்க. நான் ஒரு படம் போனேன் சார், ஒரு முக்கியமான படத்துக்கு போனேன்.
அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ப மாட்டீங்க, அதான் லாஸ்ட் டே. இத்தனைக்கும் அந்த படம் வெளிவந்து பேர் சொல்லலாம், ஹிந்தி படம் தான், சாவான்னு படம். இங்கே வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் வரல. சம்பாஜினுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்துருந்தாங்க சார். அந்த இந்தியாவில் பெரிய நார்த் இந்தியாவில் பெரிய ஹிட்டு, இங்கே பெருசாக இல்லை. அன்றைக்கி நான் Thursday அன்றைக்கி நான் அந்த படத்துடைய புக் மை ஷோவில் பார்த்தா ஃப்ரைடேலேருந்து ஷோ இல்லை. சரி இன்றைக்கி போய் பார்த்துல அந்த படத்துக்கு போனேன் சார். நம்ப மாட்டீங்க, 8 பேர் தான். இப்போ நான் உள்ளே போகிறேன், அந்த கேட்டில் நிறுத்திட்டாங்க. யார்? செக்யூரிட்டி. நிறுத்திட்டு, சார் 8 பேர் தான் வந்திருக்காங்க, ஷோ நடக்குமா தெரியல, நல்லா உள்ளே வராதிங்க சார் அப்படின்ட்டாங்க. அதாவது நான் உள்ள காம்ப்ளெக்ஸில் உள்ள அங்கே பக்கத்தில் நிறுத்திட்டாங்க. இது எக்ஸாம்பிள் லைவாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நாளைக்கு ஷோ இல்லை. அது பிறகு ஒரு பிவிஆரில் எங்கோ போட்டிருக்கான் 10 மணிக்கு. நான் 10 மணிக்கு படம் போக மாட்டேன். நான் டக்குன்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். நானும் ஒய்ஃபை வந்துட்டு இந்த படம் பார்க்குறேன்னு, நீங்கள் ஏதாவது ஷோ எப்படியாவது எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னார், இஸ் வெரி ஸ்வீட், இந்த காசி டாக்கீஸில் உடனே சொன்னார், சார் நீங்கள் நான் சொல்லிடுறேன் சார் வைங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த செக்யூரிட்டி சொன்னார், சார் உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் உள்ளே விட்ட உடனே லக்கிலி சார் இன்னும் 5 பேர் விட்டாங்க. ஒரு 15 பேர் நாங்கள் உட்காந்துட்டோம். இந்த படம் போன உடனே 5 மினிட்ஸில் ஆரம்பிக்க, ஒரு 10 மினிட்ஸில் ஆரம்பித்தாங்க. ஆனால் கரெக்டாக 15 பேர் வந்துட்டாங்கப்பா. எனக்கு திருப்தியாச்சு, பரவாயில்ல, நான் ஒரு 15 பேராது வந்துட்டாங்கப்பா. இந்த படம் எல்லாம் படம் பார்க்க போனால் ஸ்பெஷல் ஷோ ஃபீல் தான் கிடைக்கும். அதான் நமக்காக படம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் சார். அப்புறம் நான் உள்ளே போனேன், படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ மேனேஜர் நடுவில் வந்து சொன்னார், சார் 15 பேர் வச்சு எப்படி சார் ரன் பண்ணுறது இந்த ஷோ அப்படின்னு. தானே சார் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சார், 450 சீட்டிங் கெப்பாசிட்டி சார், பிரில்லியண்டான ஒரு தியேட்டர் அட்மாஸ்பியர். நாங்கள் மட்டும் அப்படி உட்காந்துருக்கோம். பின்ன ஒரு 2 ரோவில் ஃபுல்லாக நானும் என் ஒய்ஃப் மட்டும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். யோசிச்சாங்க எப்படிங்க ரன் பண்ணுறது இது அப்படின்னாங்க. எல்லாம் அங்கங்கே நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்துட்டு 5 பேர் அந்த படத்தை பார்த்து முடித்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் வேறு விஷயம். பட் ஆனால் எனக்கு மனசு ஃபுல்லாக என்னதுன்னா, 5 பேருக்காக ஒரு ஷோ 450 பேர் கெப்பாசிட்டி ரன் பண்ணுறோன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் சார். நிறைய தயாரிப்பாளர் சொல்லுவாங்க ஷோ கிடைக்கிறது இல்லை, எனக்கு வந்து கலெக்ஷன் வரது இல்லைன்னு. அப்பா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வரதில்ல தான் பிரச்சனை. நம்மளுக்கு பிரச்சனை ஷோ கிடைக்கிறதே இல்லை. ஷோ வந்து சார் எல்லா திரையருக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க கேட்குறது ஒரு மினிமம் ஆடியன்ஸை கொடுங்க. கரெக்ட். மினிமம் ஆடியன்ஸை உங்கள் படம் கொடுக்கணும் எங்களுக்கு. நீங்கள் மினிமம் ஆடியன்ஸை உங்கள் படம் என்ஷூர் பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ரன் பண்ணுறது, எங்கள் பிஸ்னஸ் எப்படி சஸ்டெயின் பண்ணுறது? இது நியாயமான ஒரு விஷயம் சார். நீங்கள் திரையரங்க ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் திரையரங்க யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, நீங்கள் நாங்கள் டக்குன்னு வந்து ப்ரொடியூசர்லேருந்து இங்கே இந்த சேரில் பேசுகிறீங்க. நான் சொல்லுவேன், எங்கள் 2 சைடும் பார்த்தா தான் உண்மை என்ன தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரன் பண்ண முடியல, அவ்வளோ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இது எல்லாமே பாய்ஸ் அவுட்டு நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது இல்லை சார். பிரச்சனையே ஆடியன்ஸ் தான். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் எல்லாரும் சேர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். எப்பா திரையரங்க வந்து படம் பாருங்கள், நல்ல நல்ல படங்களையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. ஒரு டீசெண்டான படம் ஒரு திரையரங்களை போய் சப்போர்ட் பண்ணாலே இந்த படம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நிறைய படங்கள் வரும். ஆனால் இதை எதையுமே மனசில் வைக்காமல் நம்ம மெயின் பாட்டுக்கு வருவோம். 9 படம் வாரத்துக்கு. இப்போது ஒரு பப்ளிக்காக நம்ம இதில் பேசினேன். நிறமாறும் உலகில் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. அங்கே போகும்போது அவங்க மார்ச் 7 அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் மேடையில் போய் நான் பேசின ஒரே பேச்சு என்ன தெரியுமா சார், சார் உங்களுக்கு 9வது படம். ஓகே, எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க சார். நான் அப்படியே மீடியா முன்னாடி சொன்னேன், சார் எதுக்கு 9 படம் கொண்டு வரீங்க, என்ன பேசிஸு? 9 நாள் கூட இல்லை வாரத்தில், இருக்கிறதே 7 நாட்கள், படம் பார்க்குறதே 3 நாட்கள். ஓகேங்களா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஃப்ரைடே நிறைய பேர்லாம் போகிறது இல்லை, சாட்டர்டே சண்டே தான் எல்லாம் போகிறாங்க. அப்போது 2 படம் தான் மக்கள் வந்து மனசுலேயே இருக்குது மேக்ஸிமம். அதாவது ஃபிலிம் பஃப் அப்படின்னா சாட்டர்டே சண்டே 2 படம் தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 9 படம் யார் கொண்டு வரீங்க? நாமக்கே வசத்த படம் ரிலீஸ் பண்ணுறீங்களா? எதுக்காக இந்த மாதிரி படத்தை கொண்டு வரீங்க? உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிங்க. இதுக்கு சங்கமெல்லாம் உடனே எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தயாரிப்பாளர் சங்கம்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி சார் பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரேட் கைடில் இப்போ இதை போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ யாரெல்லாம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் நாங்கள் எவ்ரி மந்த்துக்கு போட்டோம், ரிலீஸ் டேட் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 படம் மார்ச் 7, 5 படங்கள் மார்ச் 14. ஓகேங்களா? அப்படியே போனீங்கன்னா 21ஆம் 4 படம். இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியல. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியோ 15 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸு தமிழ் படம் தான் பார்த்தாங்க, மலையாள ஆடியன்ஸு தமிழ் படங்கள் தான் பார்த்தாங்க, கன்னட ஆடியன்ஸு தமிழ் படம் தான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே அமையலை. கரெக்ட். இப்போ பெங்களூர் போனால் தான் கன்னட படங்களை பார்க்க முடியும், கேரளா போனால் தான் மலையாள படங்களை பார்க்க முடியும். இந்த அளவு அப்போல்லாம் வந்து மற்ற மொழி படங்கள் இங்கே வெளியாகலை. ஆனால் இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் படம் ரிலீஸ் ஆகிற தேட்டர் பக்கத்துலேயே மலையாள படங்கள் ஓடுது, கன்னட படம் ஓடுது, ஹிந்தி படம் ஓடுது, ஹிந்தி படம் ஓடுது, எல்லா படம் சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதையெல்லாம் மீறி வந்து தமிழ் படத்துக்கு அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக நம்முடைய படம் இல்லை சார், எவ்வளோ பெரிய காம்படிஷன், இவ்வளோ பெரிய போட்டி ஒன்றுமே இல்லை சார். இன்றைக்கி நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம், இன்றைக்கின்னு சொல்லலாம், இந்த வாரம் 4 படங்கள் சார், இங்கிலீஷ் படம் ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 4மே சூப்பர் படம். அதுதான் பிரச்சனை. இப்போ 4மே சூப்பர் படம் சார். நீங்கள் பலசம் பண்ணீங்கன்னா இந்த 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எது ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு,
எல்லாமே சூப்பரான படம். அப்போது தமிழ் படங்கள் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அது மட்டும் காம்படிஷன் இல்லை. ஏற்கனவே வந்து விடாமச்சு ஓடிட்டு இருக்கு, டிராகன் ஓடிட்டு இருக்கு, வார்னர் பிரதர்ஸோட போட்டி போடணும், 20th Century Foxோட அது மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி போட்டி மலையாளத்தில் 2வது வாரம் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி ஓடிட்டு இருக்கு. தெலுங்குலேருந்து ஒரு படம் வந்து 2வது வாரம் ஓடிட்டு இருக்கு. இப்போது மல்டிப்ளெக்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் 2 இங்கிலீஷ் படம் வந்திருக்கு, 2 ஹிந்தி படம் வந்திருக்கு, 2மே சூப்பர் படங்க, 4 படம் சூப்பர் படம், அதுக்கு ஷோ கொடுக்கணும், இதுக்கு ஷோ கொடுக்கணும், அதுக்கு ஷோ கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? ஒரு ஷோ போடுறோம். இப்போ இந்த ஒரு ஷோவில் நீங்கள் எப்போ ஆடியன்ஸ் பார்த்து எப்போ கலெக்ஷன் வரும், நீங்கள் எப்போ ஜெயிக்க முடியும்? ஒரு சில படங்கள் தப்பிச்சிடும் சார், ஏதோ ஒரு ரீசனால ஒரு தப்பிக்கும். அதை நீங்கள் பெஞ்ச் மார்க் வச்சிங்கன்னா அப்போ வாரம் எல்லா படம் ஓடணும்ல. அந்த படமாக உங்கள் படம் மாறுமான்னா அதுக்கான கேரண்டியே இல்லை. அப்போது உங்களுக்குள்ளே ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு கோஆப்ரேஷன் வந்தீங்கன்னா 4-5 படம்னா கண்டிப்பாக ஒரு 4 படத்தில் நிறுத்தினாலே ஒரு வாய்ப்பு இருக்குது சார். ஒரு வாய்ப்பு இருக்குது. 9 படம்னா வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்ம மீதி ஒரு அதில் வந்து ஒரு படம் ஏதோ ஒரு வகையில் தேரும் சார். 8 படம் வாஷ் அவுட் ஆகும். வாஷ் அவுட் சார், ஆவரேஜ் கூட கிடையாது. வாஷ் அவுட்னா ₹1,00,000 ₹2,00,000 ஷேர் தான் வரும், அதுக்கு மேலே வராது சார். பல ஷோக்கள் கேன்சல் ஆகும். கியூபு கட்டின காசு கூட வராது. ஓப்பனாக சொல்லிடுறேன், கியூபு கட்டின காசு கூட வராது. ஏன்னா ஆடியன்ஸ் உள்ளே வர மாட்டாங்க, ஷோ கேன்சல் ஆகும், உங்களுக்கு கியூபு கட்டின காசு வராது. நீங்கள் பாட்டு ஏதோ நாம் காசு ரிலீஸ் பண்ணிட்டீங்க, காலி ஆகிடும். ஸோ இது தயாரிப்பாளர்கள் எல்லாரும் இதை உங்கள் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறது, 4 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, ஓகே அடுத்த வாரம் எந்த வாரம் அப்படி வெயிட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த வாரத்தை நம்ம இல்லைப்பா அப்படின்னு நினச்சி போனாங்கன்னா அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு பெட்ரு, உங்களுக்கு பெட்ரு. இல்லைனா இண்டஸ்ட்ரியும் கெடும். இண்டஸ்ட்ரியும் கெடுனா எல்லாருமே கெட்டா இண்டஸ்ட்ரி கெட்ட மாதிரி தானே, நீங்களும் கெடுவீங்க, உங்களுடைய மொத்த பணமும் எழுந்துருவீங்க. அப்போ வந்து ஒரு கேள்வி வந்ததுன்னா, ஒருவேளை 4 படத்தில் இந்த வந்தால் ஜெயிச்சிருமான்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். கரெக்ட். அட்லீஸ்ட் ஒரு கன்சிடரேஷன் லிஸ்ட்டையாவது உங்கள் படம் வரும். நீங்கள் 9ல் வருவேன்னு சொன்னால் கன்சிடரேஷன் லிஸ்ட்டே இருக்க மாட்டேங்கிறது தான் என்னுடைய கன்சர்னாக இருக்குது. ஓகே, நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.